அந்த நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள மக்களுக்கு தெரியணும். அது இல்லாம அங்க உள்ள அரசு அதிகாரிகள், அங்க உள்ள கலெக்டருக்கும் அது தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் இதை நான் இப்போ வீடியோ பதிவாக நான் போடுறேன். ஹாய் ஹலோ, நான் உங்கள் விக்ரம். இன்னைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் வேளாங்கண்ணியில் எம்ஆர்பி ரேட்டுக்கு மேலே திங்ஸை பொருட்கள் விற்கப்படுறாங்க. அதை பற்றி தான் பேச போகிறோம். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்பு வேளாங்கண்ணி சென்றிருந்தேன். அப்போதான் இதை என்னால் கவனிக்க முடிஞ்சது. என்ன நடந்துச்சுன்னா, நான் ஒரு கடையில் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு கடையில் வாங்க போயிருந்தேன். அந்த கடையில் ஒரு முதியோர் ஒருத்தர் இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட நான் ஒரு 20 ரூபா மதிப்புள்ள ஒரு ஸ்ப்ரைட் பாட்டில் வாங்கினேன். அவங்க 25 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுல எம்ஆர்பி ரேட் பார்த்தோம் அப்படின்னா, எம்ஆர்பி ரேட்ல 20 ரூபா தான் போட்டுருந்துச்சு. சரி, ஓகே, நான் வாங்கிட்டு திரும்பி ரிட்டர்ன் வீடியோலாம் ஆன் பண்ணிட்டு ரிட்டர்ன் போயிட்டு நான் கேட்டேன், என்னங்கய்யா இது மாதிரி 20 ரூபா தானே எம்ஆர்பி ரேட் போட்டிருக்கு, நீங்க 25 ரூபா விற்கிறீங்க, என்ன இது அப்படின்னு கேட்டதுக்கு, இங்க உள்ள கடைகள் அல்ல அப்படிதான் விற்கப்படுது, அதனால நாங்களும் அப்படிதான் விற்கிறோம், இங்க உள்ள எல்லா கடையிலும் அப்படித்தான்ப்பா அப்படின்னு அந்த ஐயா கூட்டின வாக்கு மூலமும் வீடியோ பதிவா உங்களுக்கு போடுறேன், நீங்க பாருங்க. ரைட்டோட ரேட் 20 ரூபா தான், 20 ரூபா போட்டிருக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தோன்னா வேளாங்கண்ணியில் இருக்கோம். ஓகேங்களா, வேளாங்கண்ணியில் இருக்கும். பழைய வேளாங்கண்ணி. இந்த கடையில் 25 ரூபா இந்த ஸ்ப்ரைட் எம்ஆர்பி ரேட்டுக்கு மேலே விற்கிறாங்க. போய் கேட்போம் என்ன கதைன்னு பார்ப்போம். இப்படி கேட்டு பிடிச்சி ஏன் ஸ்ப்ரைட் 20 ரூபா தானே போட்டிருக்கு? 25 ரூபா. எம்ஆர்பி 25 ரூபா. புரியல, இங்கே 5 ரூபா கூட இல்லைங்க. நீங்கள் எம்ஆர்பி ரேட்டு தானே விற்கணும், அதுக்கு மேலே விற்கக்கூடாதுங்கய்யா. வேணா வாங்க வேணாட்டு விற்கணும். இங்கே 25 ரூபாங்க. இங்கே 25ஆ? இங்கே கோயில் இடத்துல எல்லா இடத்துலையும் 5 ரூபா கூட. எம்ஆர்பி ரேட்டு மேலே தான் விற்பாங்களா? சரி, ரைட்டுங்கய்யா. எம்ஆர்பி ஆஃபீஸ்க்கு நான் இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. கண்டிப்பாக எடுத்திருப்பாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. ஆனால் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறது நம்மளோட கடமை. தவறுகள் இருக்க இடத்துல நம்ம குரல்களும் ஒலிக்கப்படும். அதனால அந்த இடத்துல நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வேளாங்கண்ணிங்கிறது ஒரு அங்கே வாடிக்கையாளர்கள் அதிகமாக செல்வம் இடம் வேளாங்கண்ணி. அங்கே உள்ள கடைகளில் எம்ஆர்பி ரேட்டை விட அதிக ரேட்டுகள் விற்கப்படுறதுனால அங்கே உள்ள பொருட்கள் எம்ஆர்பி ரேட்டுக்கு மேலே அங்கே உள்ள கடை உரிமையாளர்கள்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. இது அங்கே உள்ள டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எல்லாருக்கும், அந்த நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள மக்களுக்கு தெரியணும். அது இல்லாமல் அங்கே உள்ள அரசு அதிகாரிகள், அங்கே உள்ள கலெக்டருக்கும் அது தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் இதை நான் இப்போ வீடியோ பதிவாக நான் போடுறேன். சப்போஸ் அந்த நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள கலெக்டர் இதை பார்த்தாங்க அப்படின்னா, கொஞ்சம் நீங்க அங்க போயிட்டு அங்க உள்ள கடைகள்ல கொஞ்சம் நீங்க விசிட் பண்ணா, அதை எப்படின்னா கொஞ்சம் உங்க கண் பார்வைக்கு நீங்க போய் வந்தீங்க அப்படின்னா அங்க நடக்கிற தவறுகளை நீங்க கவனிக்க முடியும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஒரு 5 ரூபாவா இருந்தாலும் 1 ரூபாய் இருந்தாலும், அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஒரு பொருளோட மதிப்பு இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் தீர்மானம் செய்வது தான் அந்த எம்ஆர்பி ரேட். ஓகேங்களா, அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 10 ரூபா நோட்டு உங்க கையில இருக்கு அப்படின்னா, அந்த 10 ரூபா நோட்டுக்குள்ள மதிப்பு தான் நீங்க எந்த இடத்துல போனாலும் அந்த பொருள், அந்த 10 ரூபா நோட்டுக்கான மதிப்புக்குள்ள பொருள் தான் நீங்க எங்கேயுமே வாங்க முடியும். 10 ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு
நீங்க ஒரு 15 ரூபா பொருளை வந்து வாங்க முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு நீங்க முடிவெடுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 10 ரூபா வேல்யூ உள்ள பொருள் நீங்க பேங்க்ல வந்து அது ஏதாவது சேதம் அடைஞ்சுது அப்படின்னா பேங்க்ல போய் ரிட்டர்ன் கொடுத்தாலும் 10 ரூபாக்குள்ளதான் அதோட மதிப்பு தீர்மானிக்கப்படும். 10 ரூபாய்க்கு மேல தீர்மானிக்கப்படாது. அது மாதிரிதான் நம்ம கவர்மெண்ட் எம்ஆர்பி ரேட் வந்து எதுக்குன்னா, இந்த பொருளோட மதிப்பு இவ்வளவுதான், இதுக்கு மேல நோ சான்ஸ், எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை, இதுக்கு மேல இந்த பொருளை விற்கவே கூடாது அப்படிங்கிறதுனாலதான் எம்ஆர்பின்னு ஒண்ணு தீர்மானம் பண்ணி நம்ம கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. அந்த எம்ஆர்பிக்கு ரேட்டுக்கு மேலேயும் அந்த வேளாங்கண்ணியில உள்ள கடைகள்ல வந்து விற்கப்படுது. இதுக்கான நடவடிக்கையை வந்து கண்டிப்பாக அங்க உள்ள வேளாங்கண்ணி நிர்வாகமும் மற்றும் அங்க உள்ள அதிகாரிகளும் வந்து கண்டிப்பாக எடுக்க வேண்டும். இது கண்டிப்பா எடுத்தா மட்டும்தான் அங்க உள்ள மக்களுக்கு கொஞ்சம் எப்படின்னா, இது வந்து எதுக்கு சொல்ற, இது ஒரு 5 ரூபா 10 ரூபா இதெல்லாம் ஒரு மேட்ரு அப்படின்னு நீங்க வந்து எடுத்துக்கல அப்படின்னா, 10 ரூபா 5 ரூபாங்கிறது இன்னைக்கு சின்னதா இருக்கலாம், இன்னும் 2 3 வருஷத்துக்கு அப்புறம் அது ரொம்ப பெரிய ஒரு பேசக்கூடிய பொருளா மாற ஆரம்பிச்சோம். நம்ம சின்ன விஷயத்தை இப்பையில இருந்து நம்ம சரி செஞ்சாதான் அந்த விஷயம் என்னைக்குமே பெரிய விஷயம் மாறாது. அதுக்கான பதிவுகளாதான் இந்த பதிவுகளை வந்து நம்ம வெளியிடுறோம். மக்களுக்காக குரல் கொடுப்போம். என்றும் உங்களுக்காக நான் விக்ரம்.